மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். காலப்புருஷ தத்துவத்தின் 10வது வீடான கர்மஸ்தானத்திற்கு அதிபதியான மந்தன் என்னும் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உழைப்பாளிகளை நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. பாறையை குடைந்து பாதையை உருவாக்கக்கூடிய அசாத்திய மன உறுதி கொண்ட உங்களுடைய தனித்துவமான வாழ்வியல் பக்கங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நிச்சயமாக பார்க்கவும் ஆரம்பிக்கலாம். மகரம் ராசியான நீங்கள் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு மனக்குறை என்ன தெரியுமோ? இரவும் பகலும் நீங்க உழைத்திருப்பீங்க. யாருக்கும் துரோகம் நினைத்தது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே கிடையாது. பிறகு ஏன் எனக்கு மட்டும் நல்ல காலமானது தள்ளி போய்கொண்டே இருக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இதற்கு உங்களுடைய காலமும் நேரமும் கூறுவது என்ன தெரியுமா? காலம் கடந்த நாணமும் எல்லாவற்றையும் தள்ளி போடும். அதே போல நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற மந்தமான அலட்சியம்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் உங்களுக்கு எதையுமே தேடி கொடுக்காமல் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் முன்னேறாமலே இருந்து கொண்டும் இருப்பீங்க. ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு முதலீடுகள் செய்ய வேண்டும் என்றாலும் உடனடியாக நீங்கள் அதற்கான முடிவுகளை எடுக்க மாட்டீங்க. நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லியே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்களும் இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுக்கு அரிய பெரிய வாய்ப்புகள் வாசலை தேடி வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் எப்பொழுதுமே மறுப்பது கிடையாது. ஆனால் உங்களின் விசித்திரமான மனநிலை என்ன தெரியுமா? ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது அதை உடனடியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் இப்போது இருக்கக்கூடிய கஷ்டத்தையே நம்மால் தாங்க முடியவில்லையே, இதில் புதிய பொறுப்பை எடுத்தால் இன்னும் சிக்கலானதாக மாறிவிடுமோ என்று நீங்கள் நினைக்கக்கூடிய சின்ன விஷயங்களாகத்தான் இருக்கும். அதனாலேயே நீங்கள் அனைத்திற்கும் பயந்து நீங்களாகவே அந்த வாய்ப்பை தள்ளி வைத்திருப்பீங்க. இன்னொரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் நமக்கு எதிர்காலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து விடுமோ, இல்லைனா இது நம்மளை முன்னேற்றி விடாமல் போய்விடுமோ என்று உங்களுடைய அன்றாட வேலைகளையே நீங்கள் செய்து கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. உங்களை விட தகுதி குறைந்தவர்கள் அசுர வேகத்தில் முன்னேறி செல்லும் போது நீங்கள் மட்டும் அதே இடத்தில் நின்று கொண்டிருப்பதற்கு உங்களின் இந்த அதீத தயக்கங்கள் தான் முக்கியமான ஒரு காரணங்களாக இருக்கும். நீங்கள் தயக்கம் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காட்டுவீங்க. அந்த தயக்கம் அதிகமாக காட்டுவதால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதுவும் இதுவரைக்கும் கிடைக்காமல் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் நீங்கள் அனுபவித்தும் கொண்டுமே தாங்க இருப்பீங்க. நீங்க செய்த ஒரு விசித்திரமான தவறு என்ன தெரியுமா? அதாவது உங்களுடைய சொந்த உழைப்பில் உருவான ஒரு யோசனையோ அல்லது உங்களுடைய அசாத்திய உழைப்பின் ஒரு ரகசியத்தையோ உங்களுடைய மேலதிகாரிகளிடமோ அல்லது உங்களுடைய பார்ட்னரிடமோ எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் முன்கூட்டியே நீங்கள் உளறியது தான். நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுடைய குடும்பத்தினரிடமோ அல்லது உங்களுடைய துணைவரிடமோ நீங்கள் கூறிவிடுவீங்க. ஆனால் நீங்கள் செய்வதற்கு முன்பு எதையுமே நீங்கள் கூறவே கூடாது. நாளை செய்ய போறீங்க, அதற்கான எல்லா வேலைகளும் செய்துவிட்டு பணத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் நீங்கள் ஒப்படைத்து விட்டீர்கள் என்றால் நாளை செய்ய போகின்ற விஷயத்தை இன்று இரவு கூறலாம். அது கூட என்னை காட்டால் வேண்டாம் என்று தான் கூறுவேன். அந்த ஒரு செயலை நீங்கள் செய்ததற்கு பிறகு கூறுவதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் முன்கூட்டியே எல்லா விதமான விஷயங்களையும் கூறி அவர்களின் கண்ணானது உங்கள் மீது கண்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய சில விஷயங்கள் எல்லாமே நடக்காமலும் தள்ளி போயும் உங்களுடைய வாழ்க்கையில அது நடக்காத ஒரு விஷயங்களாகவே இதுவரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்களும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். எனவே நீங்கள் முன்கூட்டியே உணர்வதை மட்டும் கட்டுப்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு பாடங்களை தேடி கொடுக்கும். ஆனால் நீங்க யாரிடம் போய் கூறினீங்களோ அந்த ஒரு உறவால் உங்களுடைய யோசனைகளை திருடி கொண்டு அவர்கள் உலக புகழ் பெற்றவா ஆரம்பிப்பாங்க. நீங்க வெறும் தொழிலாளியாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. இந்த ஒரு ஏமாற்றம் உங்களை உள்ளுக்குள் கடுமையான ஒரு சுய வெறுப்பை உருவாக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு தொழில் செய்ய வேண்டும், ஒரு வேலை உங்களுக்குன்னு தோணுகிறது என்றால் அதனை நீங்கள் மட்டும் மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான பணம் வந்ததுக்கு அப்புறம் அதை செய்யவா வேண்டாமா என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் யாரிடமாவது போய் இது நல்ல ஐடியாவா இருக்கு, இதை பண்ணலாமா என்று கேட்டால் அவர்கள் உங்களை மட்டம் தட்டி பேசுவது போல பேசிவிட்டு உங்களுடைய ஐடியாவை அவங்க திருடி கொள்வாங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு வழிகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். எனவே நீங்கள் உணர்வதை குறைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நல்லதாகவே மாற ஆரம்பிக்கும். ஆனா ஆரம்பத்துல எதுவுமே இது உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில போகவைத்தான் உங்களுக்கு தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் நீங்க நடக்கவா ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா? நான் கூறியது உண்மையா பொய்யா? தவறாக இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உண்மையாக இருந்தால் கமாண்ட் வயலாக தெரிவியுங்கள். அதனையும் பார்த்து நான் தெரிந்து கொள்கிறேன். இதெல்லாம் நடந்திருக்கா என்பதை மட்டும் கமாண்ட் வயலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பொற்காலமானது தொடங்க ஆரம்பிக்கும். ஒரு பாறை உடைந்துதான் வைரமாக மாறும் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்போது வந்துவிட்டது. இதுவரைக்கும் நீங்கள் பாறையாக இருந்தீங்க, ஆனா இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்க உடைய போறீங்க. அதாவது வைரமாக மாற ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை காலம் உங்களை வாட்டி வதைத்த அத்தனை மனக்கவலைகளும் நமக்கு விடிவே இல்லையா?
இன்று விரக்தியும் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க போகிறது. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானின் சாதகமான சுழற்சியாலும் நல்ல காலம் தொடங்கி உங்களுடைய வாழ்க்கையில பிரம்மாண்டமான நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய விசித்திரமான மனிதரின் பிரவேசமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களை உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மனிதராகவும் அவர்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார். வெளிநாட்டிலோ அல்லது வெளி மாநிலத்திலோ இருக்கும் ஒரு பெரிய தொழிலதிபர் அல்லது ஆன்மீக வழிகாட்டி அவராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார். ஆனால் அவரை நீங்கள் எப்படி சந்திப்பீங்க, எப்படி அந்த ஒரு பழக்கமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு தேடலாகவும் மிகப்பெரிய ஒரு முயற்சிகளாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அவர் உங்களுடைய அசாத்திய உழைப்பையும் நாணயத்தையும் மிக சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவே மாறிவிடுவார். உங்களுக்கு ஒரு புதிய நவீன தொழில் கூட்டு அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தின் மேலாண்மை பொறுப்பை தேடி கொடுத்து உங்களை யாரும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு உங்களை முன்னேற்றவும் ஆரம்பிப்பார். அதுவும் உங்களுக்கு பிற்காலத்தில் போக போகத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனி உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் விசித்திரமானதாகவும் லாபகரமானதாகவும் மட்டுமே தாங்க இருக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான கவலைகளும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போவது கிடையாது. நீங்கள் இழந்த கௌரவத்தை விட பல மடங்கு உயரிய நிலப்புலன்களும் வீடு, சொகுசு, வாகனங்கள் மற்றும் ஸ்திரமான பெரும் சொத்து சேர்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையில தரக்கூடிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை மட்டுமே தாங்க தேடி கொடுக்கும். உங்களை மட்டம் தட்டி உங்களால் முடியாது என்று உங்களை ஒதுக்கி வைத்த எதிரிகள் அனைவரும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அடைய போகக்கூடிய இந்த அசுரவேக பொருளாதார வளர்ச்சியை கௌரவத்தையும் பார்த்துவிட்டு வாயடித்து போய் அமைதியாக ஒதுங்குவாங்க. மீண்டும் உங்களை தேடியும் வரவும் ஆரம்பிப்பார்கள். ஒருவேளை உங்களை தேடி வந்தால் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமே மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில எதிலும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். எந்த விதமான விஷயத்திலும் மந்தத்தை நீங்கள் ஒருபோதும் காட்டக்கூடாது. நிறைய சம்பாதித்து விட்டோம் என்று இனிமே நீங்க உறங்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மட்டும் சம்பாதித்தால் போதாது, உங்களுடைய தலைமுறைகளையும் நீங்கள் தான் சம்பாதித்து வைக்க வேண்டும் என்பதை முழுமைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் வேண்டும். உயர் அதிகாரிகளின் ஆதரவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிலை இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு இடத்திற்கு தள்ளப்படும். முயற்சிக்கு உண்டான பாராட்டுக்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் சாதிப்புகளும் சந்திப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உயர் அதிகாரிகளான ஆகுவதற்கான வாய்ப்புகளை நிச்சயமா உங்களை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். கட்சி பணிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். சாதாரண ஒரு சகோதர வழியில் சாதாரணமான ஒத்துழைப்பு கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அதுவும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை தள்ளவும் ஆரம்பிக்கும். வாகன வழியில் சில விரயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். எனவே வாகனத்தில் போகும்பொழுது நீங்கள் கொஞ்சம் பார்த்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. பேச்சுக்களில் தன்னம்பிக்கையானது இனிமே வரக்கூடிய நாட்களில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். எனவே மகரம் ராசி அன்பர்களை மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு இந்த ஒரு நேரத்தில் எப்படி கிடைக்கும் என்று தெரியாது. ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவு பணம் ரீதியாகவோ பொருள் ரீதியாகவோ உறவு ரீதியாகவோ உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடுவீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை வெளிப்பட்டு யாரும் உங்களை பார்க்காத ஒரு மனிதர்களாக அனைவருமே உங்களை பார்க்கவும் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையும் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மற்றும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். கூடாது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மட்டும் சம்பாதித்தால் போதாது, உங்களுடைய தலைமுறைகளையும் நீங்கள் தான் சம்பாதித்து வைக்க வேண்டும் என்பதை முழுமைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் வேண்டும். உயர் அதிகாரிகளின் ஆதரவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிலை இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு இடத்திற்கு தள்ளப்படும். முயற்சிக்கு உண்டான பாராட்டுகள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் சாதிப்புகளும் சந்திப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உயர் அதிகாரிகளான ஆகுவதற்கான வாய்ப்புகளை நிச்சயமா உங்களை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். கட்சி பணிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். சாதாரண ஒரு சகோதர வழியில் சாதாரணமான ஒத்துழைப்பு கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அதுவும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை தள்ளவும் ஆரம்பிக்கும். வாகன வழியில் சில விரயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படலாம். எனவே வாகனத்தில் போகும்பொழுது நீங்கள் கொஞ்சம் பார்த்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. பேச்சுக்களில் தன்னம்பிக்கையானது இனிமே வரக்கூடிய நாட்களில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். எனவே மகரம் ராசி அன்பர்களை
மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு இந்த ஒரு நேரத்தில் எப்படி கிடைக்கும் என்று தெரியாது. ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவு பணம் ரீதியாகவோ பொருள் ரீதியாகவோ உறவு ரீதியாகவோ உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடுவீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை வெளிப்பட்டு யாரும் உங்களை பார்க்காத ஒரு மனிதர்களாக